சாமி 7.5 சனி கும்பம், மீனம், மேஷம் 3 பேருக்கு இருக்கு. என்ன சாமி போட்டது இந்த 7.5 சனி? ஒரு சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து அந்த சனியினுடைய வீடு எத்தனாவது வீடோ, உதாரணத்துக்கு கடக லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7வது வீடு சனி, 8வது வீடு சனி. அப்ப 7.5 சனி காலத்துல அவர்கள் நீங்கள் புண்ணியம் செய்தவராக இருந்தால் சனியை பார்த்து துளி கூட பயப்படவே வேணாம், உங்களை எதுவுமே பண்ண மாட்டார். 7.5 சனி உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது சார். ஆனா நீங்க செஞ்ச கரும வினைகள், நீங்க செஞ்ச பாவம் எதுவாக இருந்தாலும் அந்த 7.5 சனியில் நீங்கள் அனுபவித்து விட்டுத்தான் செல்வீர்கள். சனி நடந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துல பொண்ணை இழப்பாங்க, அல்லது பொருளை இழப்பார்கள், அல்லது உயிரையே இழக்கக்கூடிய நிலை தள்ளும். சார், சனி என்பது உண்மையை சொல்லணும்னா நம்மளுடைய கர்ம பலன்களை திட்டுறதுக்காக வரக்கூடிய கிரகம் தான். அது எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வழிபட்டா தப்பிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழிபாட சொல்லி. என்னை பொறுத்தவரை சனி பகவானிடத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு, குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசிர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்லுங்க சாமி. வணக்கம் சாமி, இந்த 7.5 சனி கும்பம், மீனம், மேஷம் 3 பேருக்கு இருக்கு. இந்த 7.5 என்ன சொன்னாங்கன்னா கும்பராசியா, ஆமா உங்க சொந்த வீடு, பகவான் ரொம்ப சோதிக்க மாட்டார், லைட்டா தடவுவாருனாங்க. நான் கேட்ட கும்பராசிக்காரங்களாம் பயங்கர கஷ்டத்தை சொல்லிட்டாங்க. மீனத்துக்கு சனி நட்சத்திரம் இருக்குங்க, உங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்காதுன்னு சொன்னாங்க. மீன ராசிக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கதையா சொல்லுவாங்க. என்ன சாமி போட்டது இந்த 7.5 சனி? சார், 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா ஒருவருடைய மனித வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய பாவ பலன்களையும் தான் வாங்கி வந்த கர்ம பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். 2.5 வருஷமா உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துலையும் ராசிக்கு 2வது இடத்துலையும் அந்த சனி கடந்து போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துவார். பொதுவா ராசிக்கு 12ல இருக்கும் பொழுது சந்திரன் தான் ஒரு ஜாதகத்துல மனோகாரகன். அந்த மனோகாரகனோடு மனதோடு தொடர்பு பட்டு சனி நெருங்கும் போது மனதளவுல அந்த 7.5 சனி பாதிக்கும், அல்லது உடல் அளவுல பாதிக்கும். பொதுவா 7.5 சனி என் அனுபவத்துல லட்சம் ஜோதிடத்தை பார்த்ததுனால நான் கடைசியாக உணர்ந்தது என்னன்னா, ஒருவருடைய சுய ஜாதகத்தில் 7.5 சனி நடப்பவர்களுக்கு அத்தனை பேருமே அதை செக் பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கு. ஒரு சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து அந்த சனியினுடைய வீடு எத்தனாவது வீடோ, உதாரணத்துக்கு கடக லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7வது வீடு சனி, 8வது வீடு சனி. அப்ப 7.5 சனி காலத்துல அவர்கள் காதலால் பிரச்சனையை சந்திப்பாங்க, தவறான உறவுகளால பிரச்சனையை சந்திப்பாங்க, கொடுக்கல் வாங்கல பிரச்சனையை சந்திப்பாங்க, வம்பு வழக்குகள்ல பிரச்சனையை சந்திப்பாங்க, கணவன் மனைவியால பிரச்சனையை சந்திப்பாங்க, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திப்பாங்க, சூது மாதுன்ற விஷயங்கள்ல போய் மாட்டிப்பாங்க. இது தாற்பயமா கடகத்துக்கு நடக்கும். இப்ப மேஷத்துக்குன்னா 10-11 வந்துருது. மேஷத்துக்கு 10-11 இப்படி வச்சு பாருங்க. மேஷராசிக்கு 7.5 சனி நடந்துச்சுன்னா பட்டம், பதவி, பேர், புகழ் சார்ந்த விஷயங்களில் நிறைய சவால்களை தரும். வேலையில நெருக்கடி வரும், பண விஷயங்கள்ல நெருக்கடி வரும், புகழ்ல தேவையில்லாத களங்கங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும், வேலையில தேவையில்லாத அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல தேவையில்லாத தடைகளை ஏற்படுத்தும். அப்போ இதை நீங்க கரெக்டா ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இது பொதுவான ராசிக்கு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா மகரம் கும்ப வீட்டு எடுத்துக்கணும். உங்க லக்னத்துக்கு எத்தனாவது வீடா வருதுன்னு பாக்கணும், அதை சார்ந்த பிரச்சனைகள் வரும்ன்றீங்க. ஆமா, அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து சனி எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துவார். இப்போ உங்க லக்னத்திலே ஒரு ஜாதகத்துல சனி இருக்குன்னா உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனையை கொடுப்பார். 2வது இடத்துல சனி இருக்குன்னா 7.5 சனி நடக்கும் பொழுது குடும்ப விஷயங்கள்ல சிக்கல்களை கொடுப்பார், பண விஷயத்துல சிக்கலை கொடுப்பார், படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில மந்தத்தன்மையை கொடுப்பார். லக்னத்துக்கு 3வது இடத்துல சுய ஜாதகத்துல சனி இருந்துச்சுன்னா 7.5 சனி நடக்கும் பொழுது நண்பர்களால ஏமாற்றம் வந்திருக்கும், உடன் பிறந்தவர்களால பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. சுய ஜாதகத்துல 4வது இடத்துல சனி இருந்துச்சுன்னா தாய்க்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க, பல பேர் தாய் தவறு இருப்பாங்க, பல பேருக்கு வாகன விபத்துக்கள் நடக்கும், பல பேருக்கு தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க, பல பேர் வீடு வாசலை திறந்து அல்லது இழந்து வனவாசமா வாழ்ந்திருப்பாங்க. அதே ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 5ல சனி இருந்து 7.5 சனி நடந்துச்சுன்னா பிள்ளைகளால கண்டிப்பா கஷ்டங்கள் அவர்களுக்கு வரும். பிள்ளைகளுக்கு உடல்நல கோளாறுகள் வரலாம், அல்லது அவர்களுக்கு வாழ்க்கையில பல சிக்கல்களை கடவுள் ஏற்படுத்தலாம், அல்லது பல பேர்த்துக்கு புத்திர பாக்கியங்கள் தடைபடலாம்,
கருச்சிதைவு ஏற்படலாம். ம். இந்த மாதிரியான விஷயங்கள் லக்னத்துக்கு 5ல சனி இருக்கிறவங்களுக்கு நடக்கும். ம். அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சனி இருந்துச்சுன்னா 7.5 சனி காலகட்டங்கள்ல ஒரு ஜாதகனுக்கு மறைமுகமான எதிரிகள் அதிகமாவார்கள். ம். ம். நிறைய போட்டி பொறாம இருக்கும். தன்னைத்தானே ஒரு சூனியம் வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கடன் கண்டிப்பா வாங்கியே தீருவாங்க. தேவையில்லாத உடல் உபாதைகளுக்குள்ள அவங்களே போய் சிக்கிப்பாங்க. தேவையில்லாத பழக்க வழக்கத்திலும் மிச்சிக்கிறோம். ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரும். 6ல அதே மாதிரி அந்த சனி பிறந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அழகா சொன்னீங்க, இல்லாத பழக்கங்கள் எல்லாம் வரும். எதெல்லாம் தொடக்கூடாதுன்னு நினைக்குமோ அதெல்லாம் தொடும். ஆமா, ஆமா. அப்ப இந்த சிக்கல்களை தரும். முன்னாடி சொன்ன மாதிரி 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் லக்னத்துக்கு, அப்ப 7.5 சனி ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னா கண்டிப்பா காதல் வயப்படுவார்கள். அந்த காதல் வயத்தால பிரச்சனை வரும். இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் அஃபேர்ஸ் அதுல வரும். 8ல சனி இருந்துச்சுன்னா புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, பிரிவு, கருத்து மோதல், விவாகரத்து. ஏன் பல பேர்த்துக்கு கணவன் தவறிடுவாங்க அல்லது மனைவி தவறிடுவாங்க. பல பேருக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளை போய் மிதிப்பாங்க. இந்த மாதிரியான நிலை நடக்கும். அதே லக்னத்துக்கு 9ல சனி இருந்து 7.5 சனி நடந்துச்சுன்னா தந்தைக்கு கர்மகாரியம் செய்வார்கள், அல்லது தந்தையினுடைய உடல்நலம் பாதிக்கப்படும், அல்லது தந்தை வழி உறவுகளால் அவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். அதுவே ஒரு ஜாதகனுக்கு 10வது இடத்துல லக்னத்துக்கு சனி இருந்து 7.5 சனி நடந்துச்சுன்னா அவர்களுக்கு பட்டம், பதவி, பேர், புகழ் சார்ந்த விஷயத்துல பல சவால்களை ஏற்படுத்தும். ஆனா இதுல ஒரு விஷயத்த நம்ம சாதகமா சொல்ல முடியும். 10ஆம் இடத்தில் பாவ கிரகம் இருந்தால் அவனுக்கு அரசாளக்கூடிய யோகத்தை தரும்னு சொல்லுவாங்க. சவால்களை கொடுத்தாலும் அந்த 10ஆம் இடத்து கர்ம சனி, கர்ம காரகனான சனி அந்த ஒரு இடத்த மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுத்து கொஞ்சம் வளர்த்து விடும். ஒரு ஜாதகனுக்கு லக்னத்துக்கு 10ல சனி இருக்குங்க பிறந்த ஜாதகத்துல, அவங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த 7.5 சனி பீரியட்ல அவங்களுக்கு பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி லக்னத்துக்கு 11ல சனி இருந்து 7.5 சனி நடந்துச்சுன்னா பணம் 10 ரூபா வந்தாலும் தங்காது. ஏகப்பட்ட செலவு மட்டும்தான் போகுமே தவிர லாபம் பார்க்க முடியாது. அவங்களால மூலதனத்தை கூட எடுக்க மாட்டாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பெருசா ப்ராஃபிட் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு ஜாதகனுக்கு 12ல சனி இருந்து 7.5 சனி நடந்துச்சுன்னா நிறைய செலவுகள் விரயமாகவே செய்வார்கள். நிறைய பயணங்களை மேற்கொள்வார்கள் அவர்கள். வெளிநாட்டு, வெளியூர், வெளிமாநில பயணங்கள், இதுல விரைய செலவுகளை பண்ணக்கூடிய காலம் இந்த 7.5 சனி காலம் இருக்கும். நம்ம உறவுகள் அவங்க கட்டத்தை எடுத்து வச்சு பொருத்தி பார்த்தாலே கமெண்ட்ல சொல்லுவாங்க, கரெக்டா நடக்குது பாருங்க அப்படின்னு. நிச்சயமா. இப்ப நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், உறவுகள் அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மகரம், கும்பம், இந்த 2 வீடு எனக்கு லக்னத்துக்கு 2லயோ 3லயோ 4லயோ இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் அதே சேர்த்து பொருத்தி கரெக்டா பொருத்திக்கலாம். இந்த 3 பலன்களும் 7.5 சனியில சத்தியமாக நடக்கிறது. அது நீங்க அழகா ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, மகரத்தை ஒண்ணும் பண்ணாது, கும்பத்தை ஒண்ணும் பண்ணாது, துலாத்துல உச்சமா இருக்கும் ஒண்ணும் பண்ணாது. தயவு கூர்ந்து நம்பாதீங்க உறவுகளே, சனி பகவான் சாதாரணமானவர் அல்ல சார். சனி நீதிமான் சார். நீங்க எதை விதைச்சிங்களோ அதை அறுவடை பண்ணியே தீரணும் சார். 7.5 சனியில தப்பிக்கவே முடியாது சார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம யாரும் பார்க்கல, நம்ம தப்பு பண்றோம், நம்ம என்ன வேணாலும் செஞ்சிட முடியும்லாம் நினைக்கிறோம். சத்தியமே கிடையாது. எதை நீங்க பண்ணாலும் 7.5 சனி காலகட்டம் உங்களை தட்டி தூக்கி எடுத்துரும். நீங்கள் புண்ணியம் செய்தவராக இருந்தால் சனியை பார்த்து துளி கூட பயப்படவே வேணாம், உங்களை எதுவுமே பண்ண மாட்டார். 7.5 சனி உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது சார். ஆனா நீங்க செஞ்ச கர்ம வினைகள், நீங்க செஞ்ச பாவம் எதுவாக இருந்தாலும் அந்த 7.5 சனியில் நீங்கள் அனுபவித்து விட்டுத்தான் செல்வீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பாவங்களா இருந்தா கூட எதுவா இருந்தாலும் அனுபவிச்சுதான் தீரணும். அதுதான் நான் பொதுவா சொல்லுவேன் சார். எனக்கு தெரிந்து நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்க தாத்தாளத்துல இருந்து சொல்ல கேள்விப்பட்டிருப்பேன். சனி நடந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துல பொண்ணை இழப்பாங்க, அல்லது பொருளை இழப்பார்கள், அல்லது உயிரையே இழக்கக்கூடிய நிலை தள்ளும். அப்படி இல்லை என்றால் ரத்த உறவுகள் அல்லது குடும்பம் சார்ந்தவர்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு கர்மகாரியம் பண்ணுவாங்க, அல்லது பலர் பேரை இழப்பாங்க, புகழை இழப்பாங்க, பல திருமண வாழ்க்கையில கெட்டு உறவுகளை இழப்பார்கள். இது அத்தனை வழிகளையும் 7.5 சனி தரும். நிச்சயம். அது 2வது சுற்றுங்கிறது பொங்கு சனின்றாங்களே, 3வது சுற்று கண்ட சனின்றாங்க, 2வது சனி பொங்கு சனின்றாங்களே சார். சனியினுடைய வேலை முதல்ல 4 சுத்தா நடக்கும் சார். ஆரம்பத்தெல்லாம் 120 வருஷம் திசாபுத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சார். மங்கு சனி, பொங்கு சனி, வங்கு சனி, மரண சனி, இந்த 4 சனியா இருந்துச்சு. இப்ப மனிதனுடைய ஆயுள் காலம் குறைய குறைய நம்ம எல்லாமும் 3 சனி ஆகிட்டாங்க சார். முதல் சுத்து மங்கு சனி அவருடைய வாழ்க்கையை மங்க வைக்கணும்னு சொல்றாங்க. 2வது சுத்து பொங்கு சனி மேல கொண்டு வரும்ன்றாங்க. 3வது சுத்து இந்த மரண சனியான்றாங்க. அது ஆனா அது அப்ளிகபிளா பல பேத்துக்கு ஆகிறது கிடையாது. அதனால நம்ம உறவுகள் பயப்பட வேணாம். ரொம்ப அழகா கேட்டீங்க சார் நீங்க. பொங்கு சனி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டிப்பா உயர்த்தும். பொங்கு சனியில தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, வீடு கட்டுவான், கார் வாங்குவான், பங்களா வாங்குவான், ஒரு 10 பவுன் நகை எடுப்பான், ஒரு சுய தொழில் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் எடுப்பான். இந்த பொங்கு சனியோட வேலையை என்னன்னா, சாதாரணமா நீங்க தரையில நடந்து போவீங்க சார். டக்குன்னு எங்க இருந்து ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துன்னு வருவோம். நான் திடீர்னு வருவேன், திடீர்னு அறிமுகமாவேன்.
அண்ணாச்சி ஏன் நடந்து போறீங்க, உங்களை எவ்வளவு பாசமா எனக்கு தெரியும், நீங்க போய் நடக்கலாமா அப்படின்னு நான் என்ன பண்றேன், அந்த ஹெலிகாப்டர்ல உங்களை ஏத்திக்குவோம் சார். ஹெலிகாப்டர்ல ஏத்தும் பொழுது ஒரு 14 கிலோமீட்டர் போற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குதூகலத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆஹா, சாதாரணமா இந்த இடத்துல நம்ம வடபழனி நடந்து போனோம், நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய இயற்கை அழகை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போகக்கூடிய காலகட்டத்துல அப்படி அந்த பெசன்ட் நகரை தாண்டி கடலுக்குள்ள போகும் அந்த ஹெலிகாப்டர். அப்படி போனதுக்கு பிறகு அங்க மேல இருந்து உங்களை அப்படியே கீழே குதிப்பான்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆத்தாடி. நீங்க விதியேன்னு ஓரமா நடந்து போயிருப்பீங்க, ஆனா உங்களை அங்க மேல இருந்து தள்ளி விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான வழிகளை அந்த பொங்கு சனியும் தரும். கொடுத்து கெடுத்துருமோ சார்? சனி என்பது உண்மையை சொல்லணும்னா நம்மளுடைய கர்ம பலன்களை தித்துறதுக்காக வரக்கூடிய கிரகம் தான். அது எவ்வளவு கொடுத்தாலும், நான் தான் முன்னாடி சொன்னேன், நீங்க செஞ்ச புண்ணிய பலனுக்கு அந்த சனி கொடுப்பார். சனி என்பது கர்மக்காரகன். நீங்க செஞ்ச நல்ல கர்மாவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்க பாவம் பண்ணா அந்த சனி உங்களை துவைச்சு எடுத்துரும். இது பொங்கு சனி மங்கு சனி எல்லாம் இல்ல. ஏன் பாக்குற நம்ம உறவுகள் 35 வயசுல இருக்கு, 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொங்கு சனி தான் நடக்கும். எத்தனை பேருக்கு சனி கொடுத்து உங்களை வாழ வச்சதுன்றதை அவங்களே சொல்லட்டும். இருக்கலாம், எக்ஸப்ஷன்ல ஒரு 10 பேர் சொல்லலாம், சார் நான் 10 நல்லா இருந்தேன் சார்ன்னு. அது எதுலன்னா, நான் முன்னாடி சொன்ன பாருங்க, சுய ஜாதகத்தில் ஒருத்தவனுக்கு 12லயோ 10லயோ சனி போய் உட்காந்து அதன் அடிப்படையில ஒரு பலன் கிடைச்சிருந்துச்சுன்னா, அல்லது திசாபுத்தி காலகட்டங்கள்ல சொந்த வீட்டுல சனி ஆட்சியா இருந்தா அதை எக்ஸப்ஷன்ல அவங்க நல்லா இருந்திருக்க முடியுமே தவிர, மற்ற இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி காலம் என்பது ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய காலம். நிச்சயமா சாமி, இவ்வளவு சொல்லிட்டீங்க, நாங்க வழிபட்டா தப்பிச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒரு வழிபாட சொல்லிருங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சார் புண்ணியத்தை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் சார். வழிபாடுன்றதை தாண்டி எல்லாரும் செய்யறது, சனீஸ்வரன் கோயில் போறோம், நவகிரகத்தை வழிபடுறோம், திருநள்ளாறு போயிட்டு வரோம், குச்சனூர் போறோம், திருக்கொள்ளிக்காடு போறோம், எல்லா சனீஸ்வரன் கோயிலுக்கும் போறோம் சார். பட் என்னை பொறுத்தவரை சனி பகவானிடத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு, பாவம் செய்யாம இருக்கணும் சார். நீங்க எந்த சாமி கும்பிட்டாலும் காப்பாற்ற மாட்டாங்க சார் 7.5 சனியில. நான் அனுபவத்துல பல ஜோசியத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டேன் சார், நானே அனுபவிச்சிருக்கேன் சார். நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா அதுக்கான பலாபலனை அனுபவிப்பேன் சார். நம்மளே பேசணும் போல நம்ம வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா சார், அதை நான் உண்மையை சொல்லணும்னா 7.5 சனி காலகட்டத்துல தயவு கூர்ந்து நீங்க எந்த தப்பு பண்ணாலும் சத்தியமா தண்டனை கடவுள் கொடுப்பார். முடிஞ்ச வரைக்கும் தப்பு பண்ணாத வாழ முயற்சி பண்ணணும். நீங்க எந்த சாமி காலை பிடிச்சாலும் சனி உங்களை விடாது. நீ தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். அதுதான் சனி. எல்லாரும் சனி நீதிமான் சொல்றாங்கல்ல, 100% நீதிமான் அவர் தான். நீ நல்லது பண்ணீங்கன்னா உனக்கு அம்சமா கொடுத்து அனுப்பிடுவார், எடுத்துன்னு பாப்பாருன்னு. ஆனா நீ தப்பு பண்ணிட்டனா உன் மட்டையை உரிச்சு எடுத்துருவார். இது சனியோட வேலை. எந்த தெய்வ ஸ்தலத்துக்கு நீங்க போய் நின்னாலும் சரிதான் சார், அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வேணா உங்க மனசு அப்படி இருக்கும் சார். 7.5 சனி நடக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த கோயில் போயிட்டு வந்து எனக்கு 7.5 சனியோட தாக்கம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். தைரியத்தை கொடுக்கும், சனி வந்து வலிமையை கொடுக்கும், அவ்வளவுதான். சனி சார், சனி என்னன்னாங்க சார், நல்லதை கத்து கொடுக்கும் சார். உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை எதுன்றது சொல்லி கொடுக்கும் சார். உங்களுக்கு நல்லது நான் சொல்லி கொடுத்தா ஒத்துப்பீங்களா சார்? ஒத்துக்க மாட்டீங்க. உங்க மனுஷ மனம் என்ன பண்ணணும்னா, நீங்க பண்றதுதான் சரின்னு தான் ஓடும். இப்போ எத்தனை பேத்துக்கு நம்ம புத்திமதி சொல்லி அவங்க வாழ்க்கை மாறும்? என்ன எடுத்துங்க, எங்க அப்பா எனக்கு நல்லதான் சொல்லுவாரு, நான் கேட்கறேன்னா கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இது சரின்னு நினைச்சுக்கிட்டு போறேன். அப்ப அதுல நான் ஒரு விஷயத்துக்குள்ள தவறு செய்யும் பட்சத்துல அந்த தவறுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். அப்ப மனுஷ மனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த லௌகீக வாழ்க்கையில நம்ம எந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு நெறிப்படுத்தி வச்சிருக்கோமோ அந்த விஷயத்தெல்லாம் செய்ய தூண்டுது. ஆனா 7.5 சனியும் சாதாரண சனி இல்ல. இந்த காலகட்டத்துலதான் தப்பு பண்ண தோணும். 7.5 சனியில தான் போய் தவறான உறவுல மாட்டிக்கிறான், வயசு வித்தியாசம் தெரியாத தொடர்பு வருது, தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள அடிமையாகிறான், மதுவுக்கு அடிமையாகிறான், மாதுக்கு அடிமையாகிறான், சூதாட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறான், தேவையில்லாத MLM ஷேர் மார்க்கெட்னு பணத்தை போய் இழக்கிறான், உடலையும் மனதையும் கெடுக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறாங்க. இது எல்லாமும் 7.5 சனியில தான் நடக்குது. அப்ப இந்த சனியில இது பண்ணும் பட்சத்துல சனி பகவான் எப்படி சும்மா இருப்பாரு? அப்ப அவங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்குறாரு. தம்பி, நீ இந்த ஸ்மோக் பண்ணீங்கன்னா உனக்கு இந்த இடத்துல நுரையீரல்ல புற்றுநோய் வரும்பா. அப்ப நீ வந்து கொழுப்பு பொருளை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இதயத்துல அடைப்பு வரும். நீ ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா உனக்கு பிபி வரும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் சனி பகவான் உணர்த்துவதன் அடிப்படையில இதெல்லாம் நீ செய்யாதப்பான்றத கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பனிஷ் பண்றாரு. சாமி, நம்ம மங்கு சனி பார்த்துட்டோம், பொங்கு சனி பார்த்துட்டோம், இந்த அஷ்டம சனின்றாங்க, அர்த்தாஷ்டமத்தை சனிங்கிறாங்களா, அதெல்லாம் என்ன பண்ணும்? உள்ள பொதுவாவே சனி பகவான் என்னதான் பண்ணுவார்? 7.5 சனி காலத்தை நம்ம 3 விதமா பிரிக்கலாம் சார். முதல் விஷயம் விரய சனின்னு சொல்லுவாங்க. அந்த விரய சனி என்பது என்னன்னா, குடும்பத்துல தேவையில்லாத விரய செலவுகளை செய்ய வைக்கும். விபத்து ரீதியா செய்யலாம், மருத்துவ ரீதியா செய்யலாம், அல்லது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிக்கு 14 லட்சம் கொடுத்து ஏமாறுவாங்க. ஒரு 1000 ரூபாய் முடிக்க வேண்டிய வேலையை 10,000 கொடுத்து ஏமாறுவாங்க. அல்லது 100 ரூபாயில பண்ண வேண்டிய விஷயத்துக்கு லட்சத்தை செலவு பண்ணி ஏமாந்துருவாங்க. அப்ப இந்த மாதிரியான செயல்கள்ல போய் விரயசனி காலகட்டம் என்பது அவர்களை சிக்க வைக்கும். அப்ப விரயசனி காலகட்டத்துல ஒருத்தவங்க செய்யற முதலீடுகள்ல ஜாகிரதையா இருக்கணும். பண விரயங்கள் செலவு எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோன்றதுல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விரலுக்கேத்த வீக்கமாக வாழ கத்துக்கிட்டா விரயசனியினுடைய தாக்கத்துல இருந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்தது ஜென்ம சனி ஒரு ஜாதகத்துக்கு நடந்துச்சுன்னா அவங்களுடைய உடலை மனதை அது கடுமையாக பாதிக்கும்.
உள்ளத்தை வந்து சிதைக்கக்கூடிய சனி அது. இப்ப ஜென்ம சனிங்கிறது மீன ராசிக்காரங்க ஜென்ம சனி தான். இப்போ மீனராசிக்கு இப்ப உதாரணத்துக்கு ஜென்ம சனி சார். உடல் ரீதியா மன ரீதியாக நிறைய சிக்கல்களை மீனராசிக்காரர்கள் இப்போ அனுபவிச்சிருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா தெளிவான முடிவு எடுக்க முடியாது சார், தெளிவான சிந்தனையோட அவங்களால செயல்படுத்த முடியாது சார். இதுக்கு முன்னாடி எல்லாம் அட்டிச்சு முடிவு பண்ணா முடிச்சுட்டு போகக்கூடிய ஆள் இன்னைக்கு ஜெர்க் ஆவாங்க பின்னாடி. இல்ல வேணாம், இதை செஞ்சா இப்படி ஆயிடுமோன்ற ஒரு சிந்தனை வந்துட்டாலே அந்த சனியினுடைய ஆட்டம் அங்க ஆரம்பிக்குது இல்ல. அப்ப அவங்களுடைய ஜாதக ரீதியாவே சுயமான சிந்தனையையும் சுயமான எண்ணத்தையும் அந்த சனியினுடைய தாக்கம் என்பது தடுக்கும். சனின்னா மந்தம், சனின்னா கர்மக்காரகன். அப்ப அந்த ஜென்ம சனி என்பது மெயினா உடம்ப பாத்துக்கணும், மனசை பாத்துக்கணும் சார் மீனராசி. அந்த ரெண்டு விஷயத்துல அவங்கள பாதிக்கும். அதற்கு அடுத்தது ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, பாத சனி போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவோம், ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லி. இந்த மகராசிக்காரங்களை போய் கேளுங்க, பாத சனி 2.5 வருஷம் ஏதாவது கொடுத்ததாப்பா அப்படின்னு. அப்படி இல்லை. பாத சனியிலும் நீங்கள் பக்குவமாக கடந்திருக்கணும். பாத சனி என்பது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல சனி வரும், வாக்குல சனி வரும். பாத சனி நடக்கும்பொழுது தான் ஒருத்தவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை வரும். தப்பான வார்த்தையை கொடுத்து மாட்டிப்பாங்க, வாக்க பேச வச்சுட்டு எதிரிகள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிப்பாங்க. இந்த செல்போன்ல பேசி ரெக்கார்ட் பண்றது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போறது எல்லாம் பாத சனியில தான் எல்லாருக்கும் நடக்கும். அப்ப காலில் வேற அடிபடுது சார், காலில் அடிபடும் கரெக்டா. அதே மாதிரி கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் அந்த பாத சனி ஏற்படுத்தும். கும்பத்துக்கு பண விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்கும். கும்பத்துக்கு உறவுகள் ரீதியா ஏமாற்றப்படுவார்கள். ஏன்னா கனமான 2 இடத்தில் சனி வந்தா பங்காளி பிதிர்வாத்தியம் சண்டை, மனமான கணவனோ மனைவியோ மரணமாவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத சனி காலகட்டம் என்பது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகனுக்கு அந்த ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும். இப்ப 8 தான் ஒரு ஜாதகனுக்கு ஆயுள குறிக்கிறது, மாங்கல்யத்தை குறிக்கிறது, கொடுக்கல் வாங்கலை குறிக்கிறது. அப்போ பாத சனி காலகட்டம் பெரும்பாலும் இல்லற வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகளை ஒரு ஜாதகத்துக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள அவங்கள போய் தள்ளும். டாக்குமெண்ட் ரிலேட்டடான சிக்கலுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க. டெபிட் கார்டு, அந்த கிரெடிட் கார்டு லோன்ல போய் உள்ள மாட்டிக்கிறது, இது எல்லாத்தையும் பாத சனி பண்ணும். ஜென்ம சனி என்ன பண்ணுது? தவறான சிந்தனை, தவறான எண்ணம், தவறான செயல்கள் மனசுல விதைக்கும். குருட்டுத்தனமான எண்ணம், ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்கணும், யோகத்தை பார்க்கணும்னு ஜென்ம சனி தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒண்ணுமே இல்லாதவனை கொண்டு போய் ஒரு 10,000 பணம் போட்டா 1 லட்சம் எடுத்துட்டு வந்துடலாமான்னு சூதாட வைக்கும். அப்ப தொட்டு பார்க்க கூடாதெல்லாம் தொடணும்னு தோணும். அப்ப மது பழக்கம், மாது பழக்கம், சூது பழக்கத்தை எல்லாத்தையும் அது ஏற்படுத்தும். அப்ப ஒரு தவறான சிந்தனைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறது ஜென்ம சனியோட வேலை. அப்ப சிந்தனைகளை நீங்கள் தெளிவுபடுத்தி வாழ்க்கையில நல்ல விதமா வாழணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, அது என்ன பண்ணும் சாமி? அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் சார் ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் சார். ஃபேமிலி லைஃப் அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் சார். 8ல சனி இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை பண்ணும் சார். ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், அப்படி இல்லைன்னா 3வது நபர்களால கணவன் மனைவி சண்டை போட்டுப்பாங்க சார். அப்படி இல்லைன்னா மனசை விட்டு சொல்லணும்னா தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கத்துல ஏமாந்துருவாங்க சார். பல தம்பதியர்களுக்கு அஷ்டம சனியில விவாகரத்து நடக்கும். பல பேர் கணவனை பிரிந்து வாழ்வார்கள். பல பேர் கணவன் மனைவி கூட தவறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அஷ்டம சனியில. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை பர்சனல் லைஃப்ல தான் அஷ்டம சனி அதிகமாக கொடுக்கும். பொதுவா சனியோட வேலை முன்னாடி சொன்ன மாதிரி பொன்னையோ பொருளையோ உயிரையோ அந்த சனியில இழக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை 7.5 சனியோட ஒரு கம்ப்ரஸ்டு வெர்ஷன் தான் அஷ்டம சனி. இந்த 7.5 வருஷம் கொடுக்கறது அது 3 வருஷத்துல ட்ரையல் காட்டிடுது, 2.5 வருஷத்துல. அப்ப அந்த அஷ்டம சனி காலம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார். மெயினா அஷ்டம சனி நடக்கும்போது இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் சார். அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்பது ஒரு ஜாதகனுக்கு ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி வர்றது. இப்ப 4ஆம் இடம் நிம்மதியான இடத்துல சனி வந்துருச்சுன்னா ஒண்ணு அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு சிக்கல் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா தொழில பணத்தை போட்டுட்டு ஏமாந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த தொழிலை தொடங்க முடியாது. தாய்க்கு நிறைய மருத்துவ செலவுகளை பண்ணுவாங்க. பல பேர் தாயை பிரிந்து வாழ்வாங்க, தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆகாது. ஏன் தாய்க்கு ஏதாவது கர்மகாரியங்களை கூட செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனுசுக்கு நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இப்ப தனுசு ராசிக்காரர்களை உதாரணப்படுத்தி நம்ம சொன்னாலும் கூட வனவாசமா வாழ்வாங்க அர்த்தாஷ்டம சனி. இடம் மாறலாமா, எல்லை மாறலாமா, வீடு மாறலாமான்னு தோணும். அப்ப இந்த மாதிரியான அழுத்தங்களை கொடுக்கும். 4வது வீடு தான் சுகஸ்தானம். சுகம் என்பது நிம்மதி. 4ல சனி வந்துச்சுன்னா எல்லாம் இருக்கு சார், எங்களுக்கு அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, அறுசுவையோட 100 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் சார், வீட்டுக்கு போய் படுத்து தூங்கலான்னு போறேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் இந்த அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சுன்னா ஒரு ஜாதகனுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காது. தேவையில்லாத மன உளைச்சல், மனப்பதட்டம், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனையில இனம் புரியாத ஒரு கவலை, பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோன்னு நினைப்பாங்க. பல பேர் இந்த அர்த்தாஷ்டம சனியில தான் வீடு மாத்தலாம், வேற வண்டி மாத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. புதுசாக குடும்பம் போவாங்க வீட்டுக்கு. ஆனா புதுசா போனதுல இருந்து கூட 2 மாசம் கூட ஆகாதுங்க. இங்க வந்ததுல இருந்து தான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, கால் வலிக்குது, கை வலிக்குது, விட்டு போற மாதிரி இருக்குது, நைட்ல ஆனா வேர்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனையில பிரச்சனை இல்லை. அர்த்தாஷ்டம சனி நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அதுல கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும்ன்றது அன்பு வேண்டுகோள். இது வரைக்கும் சனீஸ்வரை பத்தி இவ்வளவு தெளிவா யாரும் பேசியிருக்க மாட்டாங்க சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்க. நன்றி சார்.